அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டதா மோடி போடுறாரு செய்தி. இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் பேசுறதா ட்ரம்ப் சொல்றாரு. பாகிஸ்தான் தொடர்பா நாங்க ரெண்டு பேரும் இந்திய பிரதமரோ அவரும் எதையுமே பேசல அப்படின்றாங்க. இது என்ன விதமான இருதரப்பு உறவுட்டே புரிய மாட்டேங்குது. மோடியே எனக்கு பெரிய நண்பர் அப்படின்றாரு ட்ரம்ப் இந்தியாவுடைய நண்பர் அப்படின்னு மோடி போடுறாரு. ஆனா இந்தியா மேல அவர் விதிக்காத வரி கிடையாது, போடாத நிபந்தனை கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இங்க திருப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு லூதியானா இருந்து எல்லா இடத்துலயும் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா மோடி சிரிச்சுக்கிட்டே அவரை வரவேற்கிறாரு, அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு நண்பர்ன்றாரு. இது என்ன புடலங்க நட்பு அப்படின்றது நம்மளுக்கு புரியவே இல்லை. அதாவது அவரோட எதை பேசுறதா அவர் சொல்றாரோ அதை நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. அவரோட நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்களா, அதை அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். என்ன விதமான உறவு இது? இந்தியா அந்த எண்ணெய் வாங்குறது நிறுத்தல அப்படின்னா இப்ப இருக்கிற 50% வரி 100% இறக்குமதி வரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மோடி பேசாதையே இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் இந்தியாவை போட்டு குத்துன்னு குத்துறாரு ட்ரம்ப். அதுக்கப்புறம் எப்படி உங்களால் சிரிச்சுக்கிட்டு அவரோட பேச முடியுது? எல்லாம் எங்கிட்டே வாங்கணும்னு ட்ரம்ப் விரும்புறாரு, ஆனா இவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அதுக்கு மேல அவர் வேற ஒரு இடத்துல அடிக்கிறாரு. இவர் அதுக்கு பேசாத இருக்கிறாரு. இந்த நாட்டை விட, இந்த நாட்டினுடைய வளத்தை விட, இந்த நாட்டுடைய வளர்ச்சியை விட, இந்த நாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை எல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஏதாவது வேறொரு உறவு இருக்குதா மோடி அவர்களே? வணக்கம் தொடர்களே. ரொஸ்ட செய்தியின் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்டு ட்ரம்ப் நமது பிரதமர் மோடியை தொலைபேசியில் அழைத்து நீண்ட நேரம் பேசியிருக்கின்றார்கள். தீபாவளியை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்கள், சர்வதேச விடயங்கள், அமெரிக்கா இந்தியா தொடர்பான உறவுகள் பற்றிய விடயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அதை பற்றிய செய்தி தான் இன்றைக்கு தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிறது. ஆனால் ரெண்டு தலைவர்களும் பேசியதை ட்ரம்ப் ஒரு மாதிரி சொல்றாரு, நாங்க எதெல்லாம் பேசுறோம்னு ட்ரம்ப் எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மோடி அப்படி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நாங்க பேசுறது இவ்வளவுதான். இப்போ ஒன்று படிக்கிறேன் பாருங்க. இது ரெண்டுத்தையும் பக்கத்துல போட்டிருக்காங்க. ஆன் திஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், தீபாவளியை பத்தி சொல்றாரு. May our two great democracies continue to illuminate the world with hope and stand united against terrorism in all its forms. அதாவது இந்த மாதிரி ஒரு தீபாவளி திருநாளில் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய இரண்டு ஜனநாயக நாடுகளாக நாம் இருவரும், அமெரிக்காவும் இந்தியாவும், உலகத்திற்கு வழிகாட்டியாகவும் நம்பிக்கையாகவும் அதே நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒற்றுமையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டதா மோடி போடுறாரு செய்தி. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, we had a great conversation. நாங்கள் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு உரையாடல் எங்களுக்குள் நடந்தது. we talked about trade, வர்த்தகத்தை பற்றி பேசணும். we talked a lot about things, but mostly the world of trade. he is very interested in that. நாங்கள் பொதுவாக பல விடயங்களை பற்றி பேசணும், ஆனால் வர்த்தகத்தை பற்றி தான் நாங்கள் நிறைய பேசணும். அந்த வர்த்தக விடயங்களில் தான் வந்துட்டு மோடி ரொம்ப அதிக ஆர்வத்தை காட்டினார் இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்லும்போது ரஷ்யாவுன்றது எண்ணெய் வாங்குறத பற்றி நிறுத்தணும் அப்படின்றத பற்றியும் அது தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் பேசுனதா ட்ரம்ப் சொல்றாரு. ஆனால் இந்திய தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னம்னா அதை மறுக்கல. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது, கச்சா வாங்கக்கூடாது அப்படின்றத மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் தொடர்பாக நாங்கள் ரெண்டு பேரும் இந்திய பிரதமரோ அவரும் எதையுமே பேசலை அப்படின்றாங்க. இது என்ன விதமான இருதரப்பு உறவுட்டே புரிய மாட்டேங்குது. மோடியே எனக்கு பெரிய நண்பர் அப்படின்றாரு ட்ரம்ப் இந்தியாவுடைய நண்பர் அப்படின்னு மோடி போடுறாரு. ஆனா இந்தியா மேல அவர் விதிக்காத வரி கிடையாது, போடாத நிபந்தனை கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இங்க திருப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு லூதியானா இருந்து எல்லா இடத்துலயும் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா மோடி சிரிச்சுக்கிட்டே அவரை வரவேற்கிறாரு, அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு நண்பர்ன்றாரு. இது என்ன புடலங்க நட்பு அப்படின்றது நம்மளுக்கு புரியவே இல்லை. இரண்டு நாடுகளுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு உரையாடல் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது. இவர் சொல்றாரு பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றாக நிற்போம், உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கான நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். பயங்கரவாதத்திற்கு எதிராக நட்பு அப்படின்னம்னா அவர் பயங்கரவாதத்தை தூண்டி விட்டதா சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை கூப்பிட்டு அவர் விருது கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? மோடி அவர்களே, என்ன அர்த்தம்? அங்க நடந்த நம்ம தாக்குதல்ல ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தாக்கப்பட்டு பலியான அந்த பயங்கரவாதிகளினுடைய சடலங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது
பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிகள், கடற்படை தளபதி எல்லாருமே, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர், எல்லா பிரசிடென்ட் எல்லாரும் நின்றுட்டு அஞ்சலி செலுத்துறான். அப்புறம் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரே இடத்துல அமெரிக்காவும் நீங்களும் எப்படி நிற்பீங்க? அதாவது உங்க தோல் மேலேயும் அவர் கை போடுவாரு, பயங்கரவாதத்தை தூண்டிவிடக்கூடிய வளர்க்கக்கூடிய பாகிஸ்தான் தோல்லையும் அவர் கை போட்டுக்கிறாரு. இது என்னையா அது? இன்னும் அப்படியான ஒரு கிறிஸ்டர் அவரு, அந்தாண்ட ராதா அந்தாண்ட ருக்மணி அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு என்ன விதமான அயலுறவு இது? கேட்டாலே ரொம்ப சிரிப்பா வருது. ட்ரேடை பத்தி தான் பேசுறாங்க, ட்ரேட தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். என்ன விதமான ட்ரேட் அது? ட்ரேடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்குது. அமெரிக்கா கேட்கறதெல்லாம் நாங்கள் வழங்கலை அப்படின்னு மோடியே சொல்லியிருக்காரு. அமெரிக்கா வந்துட்டு மரபணு மாற்றப்பட்ட அந்த உணவு வகைகளை இந்தியாவில் அந்த சந்தையை திறந்து விடணும்னு சொன்னாங்க. நான் திறந்து விட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். அங்கே இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பால் பொருட்கள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் ஏற்றுமதி செய்வோம், அதுக்கு நான் விட மாட்டேன், ஏன்னா நம்ம சந்தையை பாதிக்கினாரு. ரொம்ப சரியான முடிவு மோடி அவர்களே அப்படின்னு நம்மளும் பாராட்டணும். அப்புறம் மேற்கொண்டு ட்ரேடை பற்றி எதை பேசுறீங்க? அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ட்ரேடு ட்ரேடு ட்ரேடு. என்ன ட்ரேடு அது சொல்லுங்க முதல்ல. எதை நீங்க விட்டு தர போறீங்க? அதாவது அவரோட எதை பேசுறதா அவர் சொல்றாரோ அதை நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. அவரோட நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்களா, அதை அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. என்ன விதமான உறவு இது? ரொம்ப சிரிப்பா இருக்குது இது. ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்க முடியும், ரெண்டு பேருக்கும் டிரான்ஸ்லேட்டர்லாம் இருந்திருப்பாங்க, எல்லாம் ஓகே. இவ்வளவு பெரிய குழப்பமா? இப்படி எந்த தலைவரோடையும் மோடி பேசி இப்படியான ஒரு குழப்பமான செய்தி வர்றதை நம்ம பார்க்கவே இல்லை. பாருங்க, ரெண்டு சைட்லையும் போட்டு வைக்கிறாங்க. இந்தியா அந்த எண்ணெய் வாங்குறது நிறுத்தல அப்படின்னா இப்ப இருக்கிற 50% வரி 100% இறக்குமதி வரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மோடி பேசாதையே இருக்கிறாரு. அப்ப எந்த ட்ரேடு? யார் சம்பந்தப்பட்ட ட்ரேடு? ஒருவேளை அதானி சம்பந்தப்பட்ட பிசினஸ் அவர் குறிப்பிடுறாரா? இவ்வளவு தூரம் இந்தியாவை போட்டு குத்துன்னு குத்துறாரு ட்ரம்ப். அதுக்கப்புறம் எப்படி உங்களால சிரிச்சுக்கிட்டு அவரோட பேச முடியுது? போதா குறைக்கணும் ஒரு 2-3 நாள்ல இங்க ஒரு சந்திப்பு இருக்கு இல்லையா, எங்க மலேசியா தலைநகர் கோலாலம்பூர்ல, அந்த ஆசியான் இந்தியா அந்த கான்க்ளேவ்ல வந்து அவங்க 2 பேரும் சந்திக்க போறீங்க. என்ன பேசுவீங்க நீங்க? என்ன பேசுவீங்கன்னு சொல்லிட்டு தான் போங்களேன். நீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஒரு பெரிய நாடு இந்தியா, ஒரு 25 லட்சம் பேர் அங்க வாடுறாங்க, வேலை செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த பெரிய நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது? என்ன அளவுகோல்களின் அடிப்படையில்? ஆன் வாட் மெஷர்ஸ்? புரிய மாட்டேங்குத. அவர் கடுப்பாவே பல விஷயங்களை சொல்றாரு. நீ ஆயில்னு அவர் சொல்றாரு, ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வாங்கக்கூடாதுன்றாரு. நம்ம பாதுகாப்புக்கான உபகரணம் அந்த 400 விமான எதிர்ப்பு மின்னலுக்குகளை தாக்கி அடிக்கக்கூடிய அந்த விமான இலக்கு பீரங்கிகள் எல்லாம் நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்குறோம். இப்ப அடுத்தபடி விமானங்களை வாங்க போறோம் இல்லையா? அப்புறம் இப்ப வந்துட்டு இங்கிலாந்து கிட்ட இருந்துட்டு வேற இந்த லைட் மிசைல்ஸ் அதெல்லாம் வேற வாங்கியிருக்கிறோம். 4900 கோடி ஒப்பந்தம் போட்டுருக்கிறோம். எல்லாம் எங்கிட்டே வாங்கணும்னு ட்ரம்ப் உறுப்புறாரு. ஆனா இவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அதுக்கு மேல அவர் வேற ஒரு இடத்துல அடிக்கிறாரு. இவர் அதுக்கு பெசாத இருக்கிறாரு. நம்மளுக்குள்ளான உறவுக்கு என்ன அர்த்தம்னாவது இவர் கேட்கணும்ல. என்ன அர்த்தம் அது? நான் பாட்டுக்கு பேசுறேன், நம்ம 2 பேரும் மகிழ்ச்சி பரிமாறிக்கிறோம், நண்பர்கள், பெரிய டெமோக்ரஸி அப்படிலாம் சொல்லிடுறீங்க. அப்புறம் போயிட்டு நீங்க வந்து 100% அறிவிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன விதமான டிப்ளமசி? ட்ரம்ப் அவர்களே ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்றாரான்னா சொல்லவே மாட்டேங்கிறாரு. கேலி கூத்தா இல்ல இது பார்க்கறதுக்கு. நான் இந்தியாவுடைய நலனை நடத்த நான் நிற்பேன். இப்ப சொல்றாரு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு, அதையே மோடி சொன்னா சரியா போச்சு. பயங்கரவாதத்திற்கு எதிராக நிக்கணும்ன்றீங்களா? பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய பாகிஸ்தானோட நீங்க தோல் போட்டு அவருக்கு விருந்து கொடுக்குறீங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? அது சொல்லுங்க. இல்ல அது மிடில் ஈஸ்டுக்காக நான் பிடிக்கிறேன். அப்ப அவன் பயங்கரவாதத்தை தூண்டி விடுறான், அதுக்கு என்ன பதில்? அந்த உத்தரவாதத்தை நீ வாங்கி தருவியா? இதுக்கு மேல உள்ள வரமாட்டானுங்க, எங்களோட டூரிஸ்ட் அப்பாவி மக்களை வந்துட்டு குண்டு வீசி துப்பாக்கியால சுட்டு சாவடிக்க மாட்டாங்க அப்படின்ற உத்தரவாதத்தை நீ வாங்கி தருவியா? அது இல்லாத எனக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் நீ எப்படியாப்பட்ட அமைதியை நீ ஏற்படுத்தி வைப்ப? அப்படி கேட்கலாம்ல. ஒண்ணு அந்த நாட்டை நம்பி இந்த நாடு இல்லை, இந்த நாட்டை நம்பி அந்த நாடும் இல்லை. அப்புறம் கேட்கலாம்ல. ஒரு தடவையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்களா மக்களை? அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு என்னது? இந்த நாட்டை விட, இந்த நாட்டினுடைய வளத்தை விட, இந்த நாட்டுடைய வளர்ச்சியை விட, இந்த நாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை எல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஏதாவது வேறொரு உறவு இருக்குதா மோடி அவர்களே? அது சொல்லுங்க. அப்ப நம்ம இதெல்லாம் கண்டுக்க வேணாம்.
ஆனா அப்படிலாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, எதை பத்தியுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபோர்த் கம்மிங் மீட் கோலாலம்பூர்ல சந்திப்பு போறோம், கை குலுக்க போறோம், போட்டோ எடுக்க போறோம். ஏமாத்துறீங்க. இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றுதல் இந்திய பிரதமர் யாருமே செய்யாத ரொம்ப நூதனமா செய்யறாரு இந்த விஸ்வ குரு. அர்த்தமில்லாத நடவடிக்கை, வெட்கமா இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. எனவே பிரதமர் அவர்களே, தெளிவுபடுத்துங்கள் எல்லாவற்றையும். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவர் ஒண்ணு சொல்றீங்கன்னா உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய காமன் கிரவுண்ட் என்னது, எதன் அடிப்படையில் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அது நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. சொல்வார்களா என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.